இந்த போரில் சமகாலங்களில் எவ்வாறான ஒவ்வொரு தரப்பும் தங்களுடைய தாக்குதலில் என்ன நடைபெற்றது என்பதை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றனர். இதில் குறிப்பிட்டவை உறுதிப்படுத்தப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்டவை கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது ஈரானில் இருந்து ஏவப்படுகின்ற ஏவுகணைகள் ஈரான் உருவாக்கி இருக்கக்கூடிய, இஸ்ரேல் உருவாக்கக்கூடிய இந்த அயன்டோ என்கின்ற பாதுகாப்பு கட்டமைப்பை கடந்து இஸ்ரேலுக்குள் விழுந்து வெடிக்கின்றன என்பது உண்மை. இது கடந்த ஆண்டு இருமுறை நடைபெற்ற, ஏப்ரலிலும் அக்டோபரிலும் நடைபெற்றதும் பொழுது இதை நாங்கள் அவதானித்திருப்போம். இப்பொழுது இது பெரிய அளவில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு காரணத்தினால் விழுந்து வெடிக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பது உண்மை. இதனால் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பது உண்மை. அதாவது தங்களுடைய இராணுவ கட்டுமானங்கள் மீதும் இந்த ஏவுகணைகள் வெடித்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற இஸ்ரேல் அவை என்ன விதமான தளங்கள் என்பதை வெளியிட மறுக்கிறது அல்லது வெளியிடவில்லை. அது அவருடைய பாதுகாப்பு காரணங்களாக அவர் மறுத்து விடலாம். அதே நேரம் அவற்றை தெரிந்து கொண்ட ஊடகவியலாளர் அவற்றை வெளியே பதிவிடுவதற்கும் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவை இதில் ஒரு சவால் இருக்கிறது.